காய்ஸ், ஹலோ காய்ஸ். இப்போ நான் வந்து ரொம்ப நாள் நான் வந்து வீடியோ போடலை. அதனால் இன்றைக்கி ஏன்னா வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. அதனால தான் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பக்கு அவன் பேசணும்ல. சரி, அது வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால் இவ்வளோ நாளாக போட முடில. அதுவும் ஹாலிடேயில் என்ஜாய் பண்ணலாம். அதனால் இப்போ ரொம்ப நாள் கழித்து 24 hours இன் எலிவேட்டர் அப்படின்னு ட்ரை பண்ணி போகிறோம் புதுசாக. ஏற்கனவே விளையாண்டு பார்த்துருக்கேன், அதனால் இது ட்ரை பண்ணுறோம். இது உள்ளே போகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும், அதனால் வெயிட் பண்ணுவோம். உள்ளே வந்துட்டோம். இதில் வந்து 4 hours 4 அப்படின்னு காமிப்பீங்களா, அதான் வந்து வந்துடுவோம். இதில் ஏதாவது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. 24 ஓகே, பண்ணுவோம். என்ன லக்கியாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். 24 காசு. டே 5 நிமிஷம் கடுப்பேருண்டா. திருப்பி அரே 5 வேறு 1K கொண்டு போகிறோம் இல்லை 10K 5 ஆளை விடுங்கடா. டே லைக்கா இது என்ன சாவி? இது வந்து ரோப்ளாக்ஸ் கேட்பாங்க. மாஸ்டர் கீ இதெல்லாம் ரோப்ளாக்ஸு. ஏதாச்சும் ரோப்ளாக்ஸ் இது எதுக்கு நான் லைக்கு பண்ணலை. அவங்களுக்கு யாருக்காவது வந்து இது எப்படி லைக்கும் குரூப்பு தான் லைக் பண்ண எனக்கு தெரியும். ஆனால் லைக்கும் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படி எனக்கு தெரில. நல்லா விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் எங்கள் கூட போவோம். இதெல்லாம் ஒழுங்காக விளாடுவாங்களா? 5 போட்டிருக்கு, விளாடுவாங்க நம்புவோம். இல்லை வந்து நம்ம வந்து ஃபுட்டு வாட்டர் எலிவேட்டர் போகுங்க. கான்செப்ட் போல் எலிவேட்டர் இங்கே பாருங்கள் போகும். இருங்க, லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம சாப்பாடெலாம் வந்து இதை ஸ்டோர் பண்ணணும். சாப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். சர்வேல் தண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணணும், அது ஃபியூவல் தேவைப்படும். கண்டிப்பாக ஃபியூவல் இல்லைன்னா போக முடியாது. இல்லை கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன். அதில் வந்து நம்மளுக்கு தண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணணும். அதுவும் நம்ம ஒரு ரூம் போகும்போதும் ஒரு ஏறும். அதுக்கப்புறம் டிசாஸ்டர்லாம் வரும். அது வந்து இந்த எல்லாம் இது ரிப்பேர் ஆயிரும், நெருப்பத்திக்கும், ஏசி ஃப்ரீஸ் ஆகும், அப்புறம் ரேட்லாம் ஸ்பான் ஆகும், கோஸ்ட்டு இதெல்லாம் ஸ்பான் ஆகும். நான் போகும்போது காமிக்கிறேன். அதுவும் நான் சர்வைவ் பண்ணுற வைக்கும் தான் சர்வை பண்ணுவேன். அதுக்கு மேலே செகண்ட் வீடியோ வந்து நான் வந்து 99 nights போடலான்னு பார்ப்பேன். என்னாச்சு? எங்கே கீழே வந்துட்டு என்ன ஆச்சு? ஐயோ, எங்கே வந்துருக்கு? எங்கே எது பக்குங்க? ஸோ இருங்க, நான் பேக் டு லாபி கொடுத்துட்றேன். ஐயோ, பக்கில் ஏதோ மாட்டிக்கிட்டேன். இருங்க நான் பார்த்துருக்கேன். பக்லேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ எலிவேட்டர் இங்கே கூட. சரி, இங்கே விளையாடுவாங்களா ஒழுங்கா? 10 பேர். எவ்வளோ பேர்னு தெரியல. 10 பேர்னு நினைக்கிறேன். 8 பேரா 7 பேரா 7 பேர் தான் நினைக்கிறேங்க. ஏதோ பக்கில் வந்து நான் கீழே வந்துட்டேன். என்ன பக்குன்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு மட்டும் தான் பக் வந்துச்சு. இதில் வந்து இந்த ஏரி நின்றுக்கிட்டோம்னா வந்து ஐயா, ஸோ இந்த இடத்துல ஏறி நின்றோம்னா எலி இந்த ஸ்பைடெலாம் வராது. அப்புறம் கோஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல நிற்கணும். நிற்கலைன்னா வந்து கடிச்சிட்டே இருக்கும். காய்ஸ் என்ன காய்ஸ்? ஐநோ பிளே அப்படிங்கிறது. அதில் முக்கியமாக எனக்கு தண்ணி தாங்க ரொம்ப ஸ்பீடாக குறையும். இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட 50 ரூபா இருக்குது. 50 ரூபா வச்சு தண்ணி என்ன சாப்பாடு இல்லை எந்த சாப்பாடு எடுத்தாலும் ஆப்பிள் மாதிரி தான் காமிக்கும். என்ன தண்ணி எடுத்தாலும் இந்த வாட்டர் பாட்டில் மாதிரி தான் காமிக்கும். இல்லை ஜூஸ்லாம் இருக்கும். என்னடா எனக்கு மட்டும் தருங்க. வந்துச்சு, லாக் ஆகிருக்கு. எவனா கீ கொண்டு வாங்க. இதுவும் லாக் ஆயிருக்கா? நம்மளோட ஸ்பீடாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களே. பண்ணுறாங்க. இன்னும் எல்லாமே லாக்கில் இருக்கு. எவனா சாவி கொண்டு வாங்க. அதான் என்கிட்ட சாவி இருக்குல்ல. இப்போ தான் கிட்ட சாவி எதுவும் கிடச்சிச்சு. ஐயோ, அம்மா நீ உன்கிட்ட சாவி இருக்கா? சொல்ல முடியலடே. ஐயோ, இது விளையாட தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் டவுட்டாக இருக்கேங்க. ஓப்பன் பண்ணுறேன். இல்லை ஏதாவது இருந்துச்சா? திறந்த மாதிரி தெரியல. பாடி தண்ணி பாட்டில் கிடச்சி. தண்ணி பாட்டில் ரொம்ப முக்கியம். வேறு என்ன ஏதோ காமிக்குது. அப்படி சாவி உங்களுக்கு விளையாட தெரிலன்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி எல்லா இடத்தையும் திறந்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற ஏதோ ஃப்ரெஞ்சு கற்றுச்சு ஆனால் இது
சீக்கிரம் போயாங்க நீங்கள் ஊசினால அப்புறம் இதையும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபயர் எக்ஸ்டிங்ஷர். ஐயோ இது வேறு கடிச்சிட்டு மோசமாக வெஞ்சு வேணா அது என்ன எடுத்துக்கோங்க. படி பேண்டேஜ். தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி குடுறா. படி எடு. தண்ணி ரொம்ப லோவாக இருக்குது. ஐயோ 3 minutes இங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். நான் போகிறேன். இங்கே க்ளோஸ் பண்ணிடுவேன். ப்ரோ விட்டுட்டு போயிடாங்க. விட்டுட்டு போவேன். ஆமாம் பாருங்கள் பாரு. ஐயோ எங்கே நான் வந்துட்டு பார்க்குறேங்க. ஸோ வந்துட்டேங்க. இதில் வந்து டோன்ட் லீவ் எனிபடின்னு போட்டுறேன். டோன்ட் லீவ் எனி பட் DOD போட்டேங்க. எவ்வளோ பேர் இருக்கும்? 3 பேர் தானா? 4 பேர் அந்த மாதிரி இருந்துச்சு. லீவ் கொடுத்துறாங்க போல். சரி பார்த்துக்கோங்க. நான் 3 பேர் தான். கதை சாத்தி மூடிறாங்கோ. ஃபியூவலா ஃபியூல் பண்ணி. ஸோ நம்ம வந்து தண்ணி லோ. ஐயோ ஐயோ நம்ம முன்னாடியே போக வேணாம். முன்னாடி என்ன நினைச்சு நம்ம தெரியும். ஐயோ ஐயோ மிஸ். ஓகே அப்பாடி இந்த பொண்ணு. இந்த இடத்துல இருந்து எலி வருங்க. ஐயோ எலி. இந்த இடத்துல சாவி கிடைச்சா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதில் எல்லா சாப்பிடும் கிடைக்குங்க. பேண்டேஜா? ஓ மெடிக்கெட். ஐயோ எலியா கிடைக்குது. எலி பா. சூ சூ சூ. ஓகே செம்மையாக பிடிக்கிறீங்க. ஒரு இடத்துல நிற்கக்கூடாதுங்க. ஓடிட்டே இருக்கணும். இது வேறு கடிச்சு கடிக்க ஓடிட்டே இருக்கணும். இங்கே ஓ ஃபியூல் கழிச்சு வெளி வர இந்த அலமாரியில் தான் இருக்கும். கன்ஃபார்மா இதுதான் யாரும் ஓப்பன் பண்ணாங்க. சாரி நம்ம இப்படி ஓப்பன் பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து ஓடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அங்கே ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே நிறைய ஃபுட்டு இருக்கும். வாங்க எல்லாரும். இங்கே பார்த்தீங்களா நிறைய ஃபுட்டு இருக்கும். தண்ணி செம்மையாக படிக்குதுங்க. நிறைய எலி இருக்குங்க. அதான் பிரச்சனை பண்ணும். சாப்பாடு எடுத்துக்கோங்க. தண்ணி இனிமேட்டு எழுத்துற வேண்டியதுதான். தண்ணி தேவை. ஆப்பிள் கூட தேவையில்ல. அங்கே வச்சுக்கணும். கியரா? என்கிட்ட கியர் இல்லை. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான். ஐயோ மெடிக்கெட் யூஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்கு. என்கிட்ட மெடிக்கெட் இருக்குது. பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவோம். மாஸ்க் போட்டாலும் எனக்கு ஹெல்த் போகுங்க. ஐயோ செத்துட்டாளா? ஸோ செத்துட்டாங்க. இந்த இடத்துல என்னது வைக்கிற பொருள்? ஐயோ வச்சுட்டேன் தெரியாமல். எடுத்து மாட்டிவோ. ஏமா பொண்ணு உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? இவ்வளோதான் இருக்கா? ஸோ இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. கியர் கிடைக்க மாட்டேங்குது. நான் மெடிக்கெட் யூஸ் பண்ண போகிறேங்க. இவ்வளோதான் இருக்கா? டெய்லி ஐயோ இந்த ஃபியூவல் இருக்குமா? பிரச்சனை இல்லை.
எனக்கு எவ்வளோ ஐயோ எழுத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பேக்கில் எடுத்துருக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேண்டில் தான் இருக்குது. நான் கேண்டில் தண்ணி கரெக்டாக இருக்குது. சாப்பாடு இப்போ எடுக்கல இல்லை ஒன்று என்ன எடுத்துக்கோமா உனக்கு யூஸ் பண்ண தெரியுங்களா? ஆமாம் 2 ஹவர்ஸ் போட்டிருக்காங்கன்னா 2 ஹவர்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 1 ஹவர் கணக்கு, அதாவது 24 ஹவர்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்களா? அப்போனா 24 மினிட்ஸ். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஸ்பீக் இங்கிலீஷ். ஐயோ கொடுப்போம். இங்கிலீஷ் தெரியுமா? அப்புறம் ஐயோ ஹெல்த் இன்னும் இவ்வளோ குறைஞ்சிட்டு வருது. நான் மாஸ்க் எதுக்கும் போட்டுக்கிறேன். ஐயோ எங்க இந்த இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். பேண்டேஜ் தான் இருக்குது. இந்த இடத்துல கோஸ்ட் இருக்கும். பேங்க் எங்கே போனாலும் துரத்திக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு கடி கடிச்சு மறைஞ்சிடும். இது கூட பரவாயில்ல, இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஃப்ரெஞ்சு கிடச்சா இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெஞ்சு பேண்டேஜ் கூட மெடிக்கிட் இருந்தாவோ இந்த பேண்டேஜ் மெடிக்கிட். இந்த இடத்துல கோஸ்ட்டு நான் நிறையா அது ஒரு கடி கடிச்சு போயிடும். வெளியிருந்து பார்க்கும்போது உள்ள ஒன்றுமே சாப்பாடு கம்மியாக இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு அதை எடுக்கிறேன். என்ன பார்த்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. நீ பாருங்க பக்கத்தில் இருக்கிற சும்மா உட்காந்துருக்கா. எதுவும் பண்ணல. ஐயோ டைம் வர கம்மியாக இருக்குது. பேக் கடி கடிச்சு போய் ஓ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையில்ல இருக்கு. என்கிட்ட பரவாயில்ல. இது கூட கிடச்சா ஐயோ அது இல்லைன்னா எனக்கு எழுத்து போகுங்க. ஐயோ டைம் இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது பார்த்துட்டு போயிடுறேன். மெடிக்கிட் ஓகே, இது கூட பரவாயில்ல. ஓ என் டைமுக்கு வந்துடுவானே. ஐயோ இப்போ நம்மளுக்கு இல்லைங்க எதுவும் பண்ண முடியாது. இவங்க இருக்கான்னு பார்ப்போம். இல்லையே சரி போய் தான் இல்லை வந்துட்டாளா? இங்கே வரல. எங்கே போனா? வெளியே போயிட்டாளா? இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது. வேறு டிசாஸ்டர் வருங்க. இது வேறு டிசாஸ்டர் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வருதுல. ஸோ இப்போ முதலேருந்து போகணுமா? மேலே வேறு ஏற முடியல. இப்போ நான் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் முடிஞ்சு போச்சு கதை. இப்போ 4 நிமிஷத்துக்குள்ளே நான் செத்துருவேன். அதெல்லாம் கதை முடிஞ்சுன்னு தண்ணி இருக்குது இல்லை சாப்பாடு இல்லையா? அது சாப்பிட்றேன். இப்போ ஓப்பன் ஆகுமே. ஓப்பன் ஆகி இப்போ எனக்கு கியர் கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ ஸ்பைடர் இந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட அவ்வளோதான் எங்கள் ஜோலி காலி. இன்னும் ஓப்பன் ஆகல. 4 நிமிஷம் ஆயிடுச்சுல. அப்போ அடி நின்றுச்சுங்க. ஐயோ இது வேறு வந்துட்டே இருக்கு. அப்படி கொஞ்சம் அதிகமான டைம் தான் கொடுத்துருக்காங்க. லாக்குடு எல்லாம் லாக்குன்னு வருது.
ஃபஸ்ட்டு இதில் இந்த இது இருக்கான்னு பார்க்கணுங்க. இந்த கியர் இது லாக்கு. இது என்ன மாஸ்க்கு? அது கேஸ் மாஸ்க். டிரைவிங் மாஸ்க் கூட கரெக்டாக கூட ஓகே. நான் வச்சுக்கிறேன் ஏதாவது ஒன்று. அப்படி கியர் சம்மங்க கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு மெடிக்கிட் வேணுமாங்க. மெடிக்கிட்டுக்கு என்ன பண்ணுறது? ஏதாவது வந்துச்சுன்னா கூட என் ஜோலி காலி. எனக்கு மெடிக்கிட் வேணும் அட்லீஸ்ட். இதுதான் டிரைவிங் மாஸ்டா? கேஸ் மாஸ்க் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு மெடிக்கிட் ஐ வாண்ட் மெடிக்கிட். எல்லாம் கேஸ் மாஸ்க்காக தான் இருக்குது. பக்கத்தில் கூட போயிட்டேன். சாப்பாடை வச்சு நான் சாப்பாடு கூட வருது. அப்பாடி சாவி கிடச்சிருச்சு. சாவி ஆனால் ஓப்பன் ஆகுதா? லாக்குடு. இப்போ ஓப்பன் பண்ணி தான் ஆகும். இதுக்குள்ளே எதாவது கிடைக்கிறோமா? கம்மியாக இருக்குது. நான் குடிச்சிடுறேன். ஐயோ டைம் வர முடிய போகுது. டைமுக்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகுமே. நான் டைம் இன்னும் ஓப்பன் ஆக வேண்டியது வேறு. ஓ நல்லா தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கேட் போடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி பண்ணிடுறாங்க. இது சாப்பாடா வேணாம். எனக்கு மெடிக்கேட் ஃபஸ்ட்டு வேணும். மெடிக்கேட் இன்னொரு கியரா? பரவாயில்ல வேணாம். நம்மகிட்ட தான் ஏற்கனவே. ஒரு டைம் வேறு முடிய போகுது. அதான் திறக்க தான் பார்ப்போம். திறக்கலைன்னா அவ்வளோதான். இது வேறு இது எக்ஸ்ப்ளோர் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் கியர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு போய் எல்லாம் மூடி வேண்டியதான். அப்பாடி இப்போ வேறு டிசாஸ்டர் வருங்க. ஐயோ இந்த மாதிரி ஏறிக்க வேண்டியதான். ஒரு இந்த மேலே எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். கேஸ் மாஸ்க் எடுத்து போட்டு செக் பண்ணி ஸ்பைடருங்க. ஐயோ மேலே ஏறக்கூடாது வேண்டிக்கணும். இது ஏறினாலும் ஏறும். இது மோசமானது. சாப்பாடு கம்மியாக இருக்கும். சாப்பிட்றலாம். 50% சாப்பாடும் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலும். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜும் அதுக்கப்புறம் இதாங்க சேஃப். லாவா கூட ரைஸ் ஆகும். அதுக்கு இந்த ஃப்ரிட்ஜும் இதுவும் தான் சேஃப். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கேன் கூட சேஃப் தான். அதுக்கு மேலே வராது. அதெல்லாம் இந்தா கூட நீங்கள் சேஃப். ஆனால் தண்ணி வந்துச்சுன்னா அவங்களுக்கு டைவிங் மாஸ்க் வேணும். தண்ணி மட்டும் கொடுத்தாங்க அவ்வளோதான் என் கதை. இங்கே பாருங்க ஹெல்த் எவ்வளோ % இருக்குங்க. பாடியில் பார்த்தீங்களாங்க. இதான் ராவா. இப்போ பாருங்கள் 25 செகண்ட்ஸ்குள்ளே ஏறுங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏரில் அது ஏறிட்டுருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்கள் இந்த மேலே வராது. ஃப்ரிட்ஜுக்குள்ள மேலே வராது. அதுக்கு மேலேயும் வரல. அது வரைக்கும் தான் வரும் போல். அதுக்கு மேலே வராது போல். ஒரே நானும் இங்கே வரைக்கும் வரும். எதுக்கும் சேஃபாக இருந்துருப்பாங்க. நானும் எலிவேட்டர் போகிறதுக்கு இருந்தாலும் சேஃபாக இருக்கும். கொடுப்பாங்க வேறு டிசாஸ்டர். இப்போ ஃபியூவல் ரொம்ப கம்மியாக இருக்குது போல். எங்கே ஃபியூவல் நின்றால் கூட நம்ம காலி போல். இது தண்ணி கம்மியாக இருக்குது. பிடிச்சிக்கோங்க. சைடு கேப்பில் எதுவும் பார்த்துட்டு இருக்கணும். இது தண்ணி தாங்க இதில் ரொம்ப தண்ணி தான் பாருங்க. கரெக்டாக கொடுக்குறாங்க. 6 மணிக்கு ஆக்சுவலி கரெக்டாக ஓப்பன் பண்ணுவேன். தண்ணி கூட இல்லை. சாப்பாடு கூட எடுத்துக்கணும். இன்னும் திறக்கல.
7 நிமிஷம் ஆனோடனே ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியே வருமா? நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ளோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எதுக்கும் முடிஞ்சுட்டேன். ஒன்றாக 3 ஆச்சு, 2 ஆச்சு கரெக்டாக சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி நடந்தாலும் நடக்கும். மேலே ஃப்ரீஸ் மாதிரி காமிச்சிச்சுன்னா வந்து ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். இதில் கூட செகண்ட்ஸ் காமிக்கும், அப்புறம் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இல்லை கான்செப்ட் என்ன? ஆமாம், ஃப்ரீஸ் ஆகுது அப்புறம் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடமா? ஸோ இந்த இடம் எனக்கு மோசமான இடமாச்சே. சாப்பாடு ஓகே, சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். மேலே ஏதாவது இருக்கா? இல்லை. இன்னும் எதுவும் டச்சு சிம்பிள் காமிச்சிட்டேக்கு. நான் ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல, ஒன்றுமே இல்லை. கேண்டில் வேஸ்ட் இருட்டா இந்த மாதிரி இடம் இருட்டாக இருந்தால் மட்டும் தான் யூஸ் ஆகும். அந்த இடத்துக்கு போக வேணாம். முக்கியமாக அந்த பீரோவை தொடக்க வேணாம். இந்த இடத்துல சாப்பாடு நிறைய கிடைக்கும்னு நான் பார்த்தேனே யூடியூப்பில். ஏதோ சாப்பாடு நிறைய கிடைக்குமோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. எனக்கு கேண்டில் வேணாம். இந்த அலமாரியை மட்டும் திறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் அலமாரியை திறந்துக்கலாம். சில நேரத்தில் தான் இங்கே நான் செம்மையான லூட்டு இருக்கேன். இருக்கா? ஸோ செம்மையான லூட்டுலாம் இது இல்லை. ட்ராயரில் மேலே ஏதாவது வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஃபுட்டு நிறைய ஒரு தடவை இருந்துச்சு. ஃபியூவல் கரெக்டாக கிடச்சிச்சு. 0 திறக்க வேணாம். 0 ஐயோ செகண்ட்ஸ் வர கம்மியாக இருக்குங்க. அது பீரோவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். பீரோ திறக்கிறேன். இதுலேருந்து எது வந்தாலும் வரும். அப்பாடி தண்ணி அது குடிச்சிடுறேன். பீரோ திறந்து இதுலேருந்து எது வேணாலும் வரும். வரல ஆச்சு போகும் பாருங்க. பாருங்க ஐயோ பாருங்க பாருங்க எவ்வளோ இருக்கு. கேஸ் மாஸ்க் போட்டுக்கணும். கண்டிஷனரா? ஐயோ என்கிட்ட இருக்கு. ஃபிக்ஸ். ஐயோ ஃபிக்ஸ் ஆகுது வேறு 1 மணி நேரம் ஆகுது. இதுக்கே எவ்வளோ மணி நேரம் அவ்வளோதான். கதை முடிய போகிறோம். ஐயோ மேலே ஏற மாட்டேங்கிறேன். கேஸ் மாஸ்க் போட்டான். என்ன லைட் எரியல? ஃபியூவல் காலியா? ஐயோ படி நல்ல வேலை ஃபியூவல் கிடச்சிச்சே. ஐயோ வேறு மேலே ஏறி வேறு 1 மணி நேரம் ஆகும். கேஸ் மாஸ்க் தண்ணி கம்மியாகுது. இங்கே பாருங்க, நம்ம நகர்ந்தா வந்து அவ்வளோதான். நகரக்கூடாது, ஒரே இடத்துல நிற்கணும். இப்போ நீங்கள் திரும்பிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணாலும் அவ்வளோதான். பார்த்துருக்கேன். ஐயோ நகரில் நான் ஒன் ஸ்பாட்டில் இல்லைன்னா வந்து கடிக்க சொன்னேன். கடிக்கல, ஏதோ பக்கில். சூப்பர். ஐயோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷனா?
இதுக்கு எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி அப்படி தான் நம்ம சாக போகிறோம். அதனால் இதோட கேம் பிளே முடிச்சுமோ. சரி பாய் ஃப்ரம் ரியல் ஃபயர். பாய் 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 பாய்.